ஹாப்பி கார்டனிங். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து புதினா வளர்ப்பு. நான் பெரிய சட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஓட்டையாக போன சட்டி. எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் நான் வந்து மண்கலவை போட்டு ஏதாச்சும் ஒரு செடி முளைக்க விதை போட்டு விட்ருவேன். இதில் வந்து நான் வந்து புதினா போட்டிருக்கேன். புதினா நான் முன்னாடி ஒரு வெந்தயக்கீரை போட்டேன் பாருங்கள். அந்த வெந்தயக்கீரையில் 3 கொம்பு ஊனி வச்சுருந்தேன். அதோட வளர்ச்சி தாங்க இது. நம்ம 10 கொம்பு புதினா செடி ஊண்டி வச்சுருந்தாலும் 10மே துளிர் விடாது. 1 2 தான் துளிர் விட்டு வரும். ஆனால் நான் 3 கொம்பு தான் வச்சுருந்தேன். 3 துளிர் வந்துடுச்சு பாருங்கள். இதேமாதிரி எல்லா பாட்டிலையும் போட்டு வைங்க. ஒரு 2 3 பாட்டில் நமக்கு ஒரு செடி வைக்கிறதுலையும் அந்த ஃபேஸ் இருக்கும் இடம். அதில் நம்ம ஒரு குச்சி ஊனி வச்சாவே போதும். நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹீமோகுளோபினுக்கு அதை ரொம்ப நல்லதுங்க புதினா. நம்ம தண்ணி வச்சு குடிக்கலாம், டீயில் போட்டு குடிக்கலாம், இல்லை சும்மா மென்று சாப்பிட்லாம், துவையல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது வந்து காந்தாரி மிளகா செடி. நான் இதுலேயே வெங்காயம் போட்டிருக்கேன், புதினா போட்டிருக்கேன். இது ஒரு செடி. இது வந்து காந்தாரி மிளகா செடி. அதில் புதினா ஊனி வச்சுருக்கேன். நான் தான் சொன்னேன், எலி தொல்லை வந்து புதினா செடி வச்சுருந்தோம்னா வராது. எலி வராதுன்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே நான் நிறையா புதினா வளர்த்து வச்சுருக்கேன். மாடி ஃபுல்லும் இந்த ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் 2 3 பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க புதினா. பாருங்கள் பாப்பா பச்சையாக சாப்பிடுது. துளசி இல்லை, புதினா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.